அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சண்டேனாலே எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி நான்வெஜ்ஜாக இருக்கும். ஆனால் வந்து குழந்தை பேருக்காக வேண்டிக்கிறவங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், தேய்பிறை சஷ்டி. அதனால் வந்து அந்த விரத வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து செய்யுங்க. நான் வந்து இன்னைக்கு விரத வழிபாடு செய்ய முடியல முருகனுக்கு. ஏன்னா வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு வந்து போகிறேன். நான்வெஜ்லாம் அங்கே வந்து கெடா விருந்து. அதனால் வந்து முருகனுக்கு நம்ம சாமி கும்பிடும்போது சுத்த சைவமாக தான் இருக்கணும். அதனால் வந்து நான் அந்த வழிபாடை வந்து நான் செய்யலை. எதையுமே வந்து முழுமையாக செய்யணும், அதனால செய்யலை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சண்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து தொடங்கியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நாளாக வந்து வாக்கிங் போகணும், நல்லபடியாக வந்து ஃப்ரெஷ் ஏரை வந்து நம்ம சுவாசிக்கிறது கம்மியாயிடுச்சு. காலையில் எந்திரிச்சு வெளியே வர்றதே காலையில் ஸ்கூலுக்கு போகணும், அனுப்பணும், வேலைக்கு அனுப்பணும், அந்த மாதிரி டென்ஷனில் இருப்போம். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த டைம் வந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வந்து உங்கள் சண்டே மார்னிங் எப்படி வந்து உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லுங்கள். முக்கால்வாசி நாள் சண்டே வந்து லேசியாக தான் போகும், எல்லாத்துக்குமே லேட்டாக எழுந்திரிப்போம், எல்லாமே வந்து ஸ்லோவாக பண்ணுவோம், சாப்பிட்றது கூட லேட்டாக தான் ஆகும். ஆனால் இந்த சண்டே எனக்கு ரொம்ப வந்து குயிக்காக வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா யோகி தான் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. அதனால் வந்து இன்னைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து நான் வந்து ஆன்மீக தகவலாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஒரு ஓட்டிங்கும் கேட்டிருந்தேன். ஆன்மீகம் மட்டும் போதுமா, இல்லை வந்து குடும்ப நிகழ்வு இது மாதிரி விஷயங்களும் போடவான்னு கேட்டேன். அதில் மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டும் சேர்த்து தான் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். அதனால் வந்து ஆன்மீகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணுறேன், வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், அடிஷ்னலாக என்ன என் பிள்ளைக்கு என்னென்ன பண்ணுறேங்கிறதையும் நான் வந்து விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வந்து ஸ்லோவாக வந்து லேசியாக ஒரு வாக்கிங் வந்து வந்துட்டுருந்தோம். ரொம்ப வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வந்து ஃபிட்டாக இருக்கணுங்கிற எய்ம்லாம் எனக்கு கிடையாது. அதில் வந்து நான் எப்படின்னா, நம்ம வீட்டு வேலை செய்கிறதுலே வந்து பாதி வந்து கொஞ்சம் ஃபிட் ஆயிடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம சும்மாவே இல்லை, ஏதாவது உட்காந்து வேலை பார்க்குறதும் ரொம்ப கிடையாது. நான் எப்போவுமே வீட்டில் இருந்தால் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் வாக்கிங்கிறது எனக்கு பெருசாக தேவைப்படாது. ஆனாலும் வந்து யோகி வந்து கொஞ்சம் இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் அடுத்தடுத்து இன்வால்வ் ஆகணும், அடுத்து வந்து ரன்னிங் ரேஸு இது மாதிரிலாம் வைக்கும்போது 100 மீட்டர்ஸ்லாம் வைக்கும்போது யோகி கொஞ்சம் கலந்துக்கணுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் வந்து காலையில் நம்ம எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதை நானே மறந்துட்டேன் நேற்று சொன்னதை. இவன் யோகி வந்து காலையில் கரெக்டாக 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு நம்ம வாக்கிங் போகலான்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்டான். சரி, நம்ம பிள்ளைங்கள்ட்ட வந்து தப்பிக்க முடியாது, எப்படியா இருந்தாலும் நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றினா தான் அவங்களும் நம்மக்கிட்ட அது மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு சோம்பேறித்தனமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் வந்து பார்க்குக்கு வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது, அங்கே வந்துட்டோம். இந்த ஆக்டிவிட்டி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஏறி ஏறி குதிக்கிறது, இந்த விளையாடுறதெல்லாம் நல்லா ஸ்பீடாகவே பண்ணுவான். அதனால் வந்து இதெல்லாம் வந்து நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பாருங்கள், சர்க்கஸில் ஸ்டெப்ஸில் ஏறாமல் டேரெக்டாக ஏறினான். இந்த மாதிரி வந்து இந்த குறும்புத்தனம் பண்ணுறதுனால தான் பெருசாக நான் எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு வரவே மாட்டேன். ஆனால் இனிமேல் வந்து அப்படியே வச்சுருக்க முடியாது, ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுட்டு வளர்த்துட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் சொசைட்டி கூட அந்தந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து மாற்றிக்கணுங்கிறனாலே சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதுதான் வந்து நமக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. ஏற்கனவே வந்து நம்ம குழந்தைங்களோட பாதுகாப்பு கம்மியானனால வெளியே அக்கம் பக்கத்தில் கூட நம்ம விடுறதில்ல விளையாடுறதுக்கு. ஆனால் இப்பயும் நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா வளரும்போது அவனுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் போயிடும். நல்லதும் தெரியணும், கெட்டதும் தெரியணும். அந்த கெட்டதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியணும், நல்லதை எப்படி பார்க்கணும்னு அவனுக்கு தெரியணுங்கிறனால தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் வந்து நல்லா வந்து அவன் கூட இன்வால்மெண்ட்டாக பண்ணுறானே, நம்மளும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லபடியாக வந்து நல்லா விளாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விழுந்து எந்திரிச்சிட்டாரு. அதனால் வந்து மண்ணை தொடச்சிக்கிட்டே வந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா ஊமத்தம்பூ, அழகாக இருக்குது. இது வந்து பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த ஊமத்தம்பூவில் காயும் இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க, முள்ளு முள்ளாக இருக்கும். திருஷ்டிக்கு கூட அதை பயன்படுத்துவாங்க, வாசலில் கூட கட்டி விடுவாங்க சில வீட்டில். அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடியே வந்து வேகமாக ஓடி வந்து விழுந்து எந்திரிச்சு இப்போ உட்காந்துருக்காரு. அவள் எந்திரிக்க முடியலையா, கையை கொடுங்க கையை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் வந்து நாங்கள் கோவிலுக்கு போகிறோம், கெடா விருந்து வேற. அதனால சீக்கிரமாக கிளம்பணுங்கனால காலை டிஃபன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து இந்த மீனை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கணுவா மீன். கணுவா மீன் பற்றி நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எங்கே வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் நாங்கள் வாங்குவோங்கிறத அந்த இதுவும் ஷார்ட்ஸ் நேற்று நைட்டு போட்டிருந்தேன்.
இன்னைக்கு காலையில் வந்திருக்கோம் ஷார்ட்ஸு, அதையும் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த கடையில் தான் வந்து நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். கடல் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால வந்து கனவா மீன் வந்து அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டோம். இதில் பெரிய வேலை ஒன்றும் இருக்காது, முள் இருக்காது. அந்த கண்ணாடி மாதிரி அந்த இது மாதிரி சில்லு சில்லாக சைடில் மட்டும் அந்த நரம்பு மாதிரி இருக்கும். அது வந்து எல்லாரும் எடுத்திருப்பாங்க, ஒரு சில இதில் இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா குடல் மாதிரியே இருக்கும். இதை வந்து நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்பவும் போல் நான் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். அப்புறம் வஞ்சர மீன் வந்து வாங்கியிருந்தோம், அதையும் வந்து நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சாச்சு. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா எத்தனை பீஸ் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலுமே நமக்கு வயிறு வந்து ரொம்ப டம்ப் பண்ணாது. அதுக்காக இடையில வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காருக்கும் வந்து நான் வந்து இந்த அந்த மல்லி டீ மாதிரி போட்டு கொடுத்துருவேன். அதுவும் வந்து போட்டு யோகிட்ட கொடுத்து மாடியில் போய் கொடுக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய், இந்த மிளகு இதெல்லாம் போட்டு சீரகம்லாம் போட்டு வறுத்து வந்து அரைப்பேன். வறுத்து வந்து அரைக்கும் போது நமக்கு கறி குழம்பும் சரி, எந்த விதமான கிரேவியும் இருந்தாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் வறுத்து அரைக்கும் போது. அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். பச்சையாக அரைக்கிறத விட வறுத்து அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து ஃப்ளஷ், அதாவது சதை தான் வந்து அதிகமாக இருக்கும். உள்ள அந்த அசடு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது வந்து ரொம்ப வந்து நமக்கு வேலை மிச்சமாக இருக்கும். சில இதில் அது கூட இருக்காது. அந்த ஹோல் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த அசடு இருந்தால் அதை மட்டும் எடுத்துடலாம். மற்ற சில இதில் ஹோல் கூட இருக்காது. அவ்வளோ வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு சத்தான ஒரு மீன்னா அது வஞ்சர மீன் தான். அதனால தான் இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் ஸ்லைஸ் தான் வச்சுருப்பாங்க. ஒரு பீஸ் எப்படியும் 200க்கு மேலே தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மீனை வந்து நம்ம கடையில் வாங்கி நம்ம வீட்டில் செய்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட் தான். அதுவும் இல்லாமல் நிறைய சாப்பிட்லாம், நிறைய பேரும் சாப்பிட்லாம். அதனால வந்து வஞ்சர மீன் வந்து நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். யோகிக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி யோகி வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளெல்லாம் வந்து அவனே எடுத்துக்குவான். முள்ளை எடுத்து அவனே சாப்பிட்டுக்குவான். அந்த 8 மாதம் 9 மாதத்துலேருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 1 வயசு 1.5 வயசுலேருந்தே நான் எடுத்து பார்க்கறத பார்த்து அப்படியே வந்து பண்ணுவான். யோகி அப்பா கூட அந்த முள் இருந்தால் பயப்படுவார் சாப்பிட. முள் இல்லாத மீனாக இருக்கா, முள் இல்லாத மீனாக பார்த்து பார்த்து வாங்குவார். ஆனால் நானும் யோகியும் அப்படி கிடையாது. எந்த முள் இருந்த மீனாக இருந்தாலும் சரி நாங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா பழகிட்டான். அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவனுக்கு இந்த நான்வெஜ்லாம் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து எடுத்து கொடுக்கும். காரம் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் வந்து வேறு எந்த ஒரு கம்பெனி ப்ராடக்ட் மசாலாவும் நான் யூஸ் பண்ணலை. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பழக்கமாயிரும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்னால் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேங்காய் வந்து அரைச்ச பேஸ்ட், இது மட்டும்தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதே மாதிரி இதில் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய சீக்ரெட்டே வந்து நல்லா வந்து மசாலா வந்து நம்ம நல்லா வந்து இது பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வைக்கணும். இல்லைனா ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் முட்டையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணால் அந்த மசாலா வந்து நல்லா இன்னும் ஒட்டி வரும். அதுவும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா, கிரேவி, இதில் வந்து என்ன வந்து நான் சீக்ரெட் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து டேஸ்ட் வருது. அந்த வெங்காயம் தக்காளி வந்து எந்த அளவுக்கு மேஷ் பண்ணி நல்லா நம்ம வதக்கி செய்கிறோமோ அதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்குது. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோம் அதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சேர்க்கறது வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் மட்டும்தான் சேர்ப்பேன். கரம் மசாலா கூட எப்போயாவது இருந்தால் தான் சேர்ப்பேன். இப்போ இருக்குது வீட்டில், அதனால் சேர்த்துருக்கேன். ரொம்ப வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். இவ்வளோ தான் வந்து நம்ம கறிக்கு வந்து நம்ம கறி குழம்பு வைக்கும் போதோ இல்லை வேறு வந்து கிரேவி குருமா வைக்கும் போதோ இதை சேர்த்தாலே போதும். இது வந்து பெரிய வந்து நான் வந்து கிச்சனில் வந்து இப்போ குக்கிங்கில் வந்து பெரிய வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. வந்து வெஜ்ஜை விட நான்வெஜ் நல்லா சமைப்பேன். நண்டு சமைப்பேன், காடை சமைப்பேன், எல்லாமே சமைப்பேன். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸுங்கிறது நமக்கு ஒன்று தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. அந்த அரைச்சி சேர்க்கறது, இந்த சில விஷயங்கள் அந்த அளவு வந்து பார்த்து போடுறது, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். அது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ வந்து என் ஹஸ்பண்டும் என் குழந்தை நானும் எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஆனால் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ இதே ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா எவ்வளோ அளவு போடணுங்கிறது எனக்குமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நான் வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது.
நான் வந்து 3 பேருக்கு சமைக்கிறதுக்கு என்ன வெங்காயம் தக்காளி வேணும், எவ்வளோ வந்து நம்ம கறி வந்து நம்ம வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சால் போதும். நைட்டு வரைக்கும் வேணுமா இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்கணுமாங்கிறது நம்ம சாப்பிட்றதும் வர்றவங்களோட எண்ணிக்கையை பொறுத்தும் நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் 3 பேர் தான் சாப்பிட போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி திக்னஸாக தான் வைக்க போகிறேன். இது நல்லா பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நல்லா எல்லாம் வாசம்லாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கனவா மீனுங்கிறத போட்டேன். இப்போ கனவா மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம நல்லா வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சுருங்கிரும். ப்ரான் மாதிரி தான் இதுவும். அந்த நல்ல டேஸ்ட்டு நல்ல சத்தும் இருக்குது இதில். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான் ரேஞ்ச் மாதிரி தான் இதுவும். அப்படியே வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியானதாக இருக்கும். சிக்கன் குழம்பு வைக்கிறத ரொம்ப ரொம்ப ஈஸி இது. நம்ம லேடிஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு நம்ம கையில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும். அது வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட்டு வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் செய்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒரு பழகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பேஸ்ட்டில் வந்து நான் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கசகசா சேர்த்து அரைச்சி நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி அந்த பதத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த இது பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தோடனே நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இவ்வளோதான் வந்து நமக்கு செய்ய வேண்டியது. மீனில் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்குன்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பயம் வந்து தேவையில்லை. மீன் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நமக்கு வந்து அந்த முள் இருக்கிற ஃபீலிங்கும் இருக்காது. அப்போ வந்து இதில் வந்து நமக்கு ரெண்டுமே ப்ளஸ் பாயிண்ட் தான். பார்த்தீங்களா எப்படி எந்த கிரேவி எந்த கலரில் வந்துட்டு பார்த்தீங்களா? நம்ம எந்த கலரை எதுவுமே ஆட் பண்ணலாம். அந்த வதக்கினதுனால தான் இவ்வளோ வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வறுவலும் வந்து இப்போயே வந்து கொஞ்சம் செஞ்சாச்சு. ஏன்னா இப்போ சாப்பிட்டா தான் கொஞ்சம் நைட்டுக்குள்ளே காலியாகும். நாளைக்கு நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து அழைக்கணும். அதனால் வந்து இது வந்து ஏன் இன்றைக்கி எடுத்தீங்க, அப்போ நாளைக்கு கோகுலாஷ்டமின்னு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம வயசில் வந்து சின்ன வயசில் நம்ம சாப்பிட்டு எல்லாமே பண்ணியிருப்போம். எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கும். நம்ம வந்து அடுத்த மாதம் வேறு பார்த்திங்கன்னா ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசி வந்துடும். நான்வெஜ் ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம். இப்போ வந்து யோகிக்கு வந்து இப்போயே வந்து நான் சாமி கும்பிட்றனால ரொம்ப வந்து கம்மி பண்ணிட்டேன். இதுவும் வந்து நம்ம கம்மி பண்ணோம்னா சான்ஸே கிடைக்காதுங்கிறனால தான் இன்றைக்கி வந்து அவன் கேட்டதுனால எடுத்தாச்சு. மற்றபடி வந்து இந்த மாதம் 2 மாதமாகவே பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து வீட்டில் சமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால தான் வந்து இன்றைக்கி பிள்ளைங்களுக்காக நம்ம சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் நமக்கு முக்கியம் இல்லையா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சண்டேயில் எங்களுக்கு மீன் குழம்போடையும் வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.